அன்பு சுட்டி குழந்தைகளா, இன்னைக்கு உங்களுக்கான தெனாலிராமன் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? விஜயநகரத்தில் ஒரு வட்டி கடை நடத்துகிறவன் தயவுதாட்சியம் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் வட்டிக்கு வட்டின்னு வசூல் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தான். ஏழை எளியவர்கள்னு கூட பார்க்காம எல்லாருக்கிட்டையும் கராராக நடந்துக்கிட்டான். அதனால் பாதிக்கப்பட்ட ஏழையில் ஒருவர் தெனாலிராமனை பார்த்து வட்டி கடைக்காரர் அதிக வட்டி வாங்கிறத பற்றி புகார் கொடுக்குறாரு. தெனாலிராமனும் ஆவணம் செய்வதாக அவருக்கு சமாதானம் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. வட்டி கடைக்காரனுக்கு எப்படி பாடம் போடுறது அப்படின்னு யோசனை செஞ்சு முடிவில் ஒரு நாள் வட்டி கடைக்காரனை பார்க்க போகிறாரு. என்ன தெனாலி, நீங்கள் நம்ம கடை பக்கம் அப்படின்னு வட்டி கடைக்காரர் விசாரித்தார். எனக்கு உடல் நலம் சரியில்லை, வைத்தியத்துக்கு என் கைவசம் இருந்த பணம் எல்லாம் தீர்ந்து போச்சு, மேற்கொண்டு செலவழிக்க என்கிட்ட பணம் இல்லை, உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். தெனாலி, நான் யாருக்கும் சும்மா கடன் தர்றதில்ல, வட்டிக்கு தான் பணம் தருவேன், அதை காலாகாலத்தில் வட்டியை கட்டணும், இல்லைன்னா அதுக்கு வட்டி போட்டுருவேன், தெரியும்ல அப்படின்னாரு. எனக்கும் அவசரம், பணம் கொடு, என் வியாதி குணமானதும் எனது குதிரையை விற்று உனக்கு பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னார் தெனாலி. ஆமாம், குதிரையை விற்று அந்த பணம் முழுவதும் எனக்கு தந்துடணும் அப்படின்னு சொன்னார் வட்டி கடைக்காரர். தெனாலியும் ஒத்துக்கிட்டு வட்டி கடைக்காரர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்தார். தெனாலி பல மாதங்களாகியும் வட்டி கடைக்காரர்கிட்ட போகவே இல்லை. அதனால் வட்டி கடைக்காரரே தெனாலியை தேடி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். தெனாலி அடுப்பு எரிக்க விறகை பிளந்து கொண்டிருந்தார். என்ன தெனாலி, உடம்பு சரியாயிடுச்சு போல, விறகெல்லாம் பொழக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். என் பணத்தையும் வட்டியையும் தரலையே, என்னாச்சு அப்படின்னாரு. குதிரையை இன்னும் விற்கலை, விற்றதும் தர்றேன்னு சொன்னார் தெனாலி. நல்ல கொழுத்த குதிரை ஒன்று அங்கே நிற்கிறத கடைக்காரர் பார்த்தார். ஆஹா, இது நல்ல விலைக்கு போகும், நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போட்டார். தெனாலி, நாளைக்கு பக்கத்து ஊரில் குதிரை சந்தை, நானும் வர்றேன், 2 பேரும் போய் சந்தையில் குதிரையை விற்றுடலாம் அப்படின்னு சொன்னார். தெனாலியும் ஒத்துக்கிட்டார். மறுநாள் வட்டி கடைக்காரர் தெனாலி வீட்டுக்கு வர, தெனாலி குதிரையை அவிழ்த்து அதன் கயிறை தன் கையில் பிடிச்சபடியே அவன் காலை சுற்றிய கருப்பு பூனையும் தூக்கி தன் தோளில் வச்சுக்கிட்டு போனார். 2 பேரும் குதிரை சந்தைக்கு வந்ததும் ஒரு குதிரை வியாபாரிக்கு தெனாலியின் குதிரையை பிடிச்சு போக, குதிரையினுடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டார். தெனாலி தயங்காமல் 1 பணம் அப்படின்னு சொன்னார். வட்டி கடைக்காரனுக்கு அதிர்ச்சி. 1 பணமா? அப்படின்னா நாமெல்லாம் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டார். தெனாலி சொன்னால், ஒரு நிபந்தனை. வியாபாரி என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்டார். இந்த கருப்பு பூனையும் வாங்கினாதான் குதிரை கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படியா, பூனை விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டாரு வியாபாரி. தெனாலியோ 500 பணம் அப்படின்னு சொன்னார். வட்டி கடைக்காரனுக்கு ஒன்றுமே புரியலை. வியாபாரியோ, குதிரையே 500 பணம் பெறும், நம்ம குதிரைக்கு கொடுத்தா என்ன, பூனைக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு பூனைக்கு 500 பணம் தர சம்மதிச்சு 501 பணத்தை தெனாலிக்கு கொடுத்து, தெனாலியும் குதிரையையும் பூனையையும் அந்த வியாபாரிக்கிட்ட கொடுத்துட்டார். அவன் சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டான். வட்டி கடைக்காரன்கிட்ட தெனாலி 1 பணத்தை கொடுத்துட்டு 500 பணத்தை தன் மடியில் பத்திரமா கட்டிக்கிட்டார். என்ன தெனாலி, என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கின, 1 பணம் கொடுக்குற அப்படின்னு கோபமாக கேட்டார் வட்டி கடைக்காரர். குதிரை விற்ற பணம் முழுவதையும் உனக்கு தர்றேன்னு தானே சொல்லியிருந்தேன், நமக்குள்ளே அதான பேச்சு. நான் அதன்படி குதிரையை விற்ற 1 பணத்தை உனக்கு கொடுத்துட்டேன், உனக்கும் எனக்கும் வேறு கணக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வேக வேகமாக நடந்துட்டார். வட்டி கடைக்காரரு மன்னரிடம் வந்து தெனாலியை பற்றி புகார் கொடுத்தாரு. தன்னிடம் பணம் வாங்கிட்டு 1 பணம் மட்டும் கொடுத்து ஏமாத்திட்டார் தெனாலி அப்படின்னு சொல்கிறாரு. தெனாலிராமனை அரசன் விசாரிக்க, இவன் மக்களிடம் அதிக வட்டிக்கு வட்டி வாங்கின விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதனால் இவனுக்கு பாடம் போடுறதுக்கு தான் இப்படி செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அரசரும் தெனாலி செய்த வேலை சரிதான், நீ இனிமேல் வட்டிக்கு வட்டி வாங்கக்கூடாது, அதிக வட்டியும் வாங்கக்கூடாது அப்படின்னு எச்சரித்து வட்டி கடைக்காரனை அனுப்பி வச்சார். தெனாலிராமனை பாராட்டி அவனுக்கு பொற்காசுகளையும் பரிசாக கொடுத்தார். என்ன குழந்தைகளா, நாமும் தெனாலியைப் போல
நேர்மையாக நடந்து கொள்வோம். மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.